கண்ணா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். கோச்சுன்றதுனால தப்பு இல்லை. அப்போ தானே நமக்கு ஒரு திருவிளையாடல் கிடைக்கும் இல்லையா? இல்லாட்டா அவரும் வாங்கிறதுக்கு இப்போ ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் நமக்கு ஒரு திருவிளையாடல் கதை கிடைக்கணுமோனோ. அதனால அண்ணன் தம்பின்னா இது மாதிரி இருக்குங்கிற ஒரு உதாரணத்துக்கு கூட பகவான் எதுவுமே காரணம் இல்லாத ஒரு காரியம் இல்லையப்பா. அதனால அதுக்காக கூட அந்த முருகன் அந்த மாதிரி பண்ணி கோச்சுண்டு அங்கே போயிருக்கலாம். அதனால பெரிய ஒரு விஷயம் அதான் பழனியாண்டி. பழனியாண்டி சாமானியப்பட்டவன் இல்லை. அவனுக்கு கோபம் இருந்தாலும் குணம் நிறையா உண்டு. அவனை வேண்டினா எல்லாமே நடக்கும். காவடி எடுத்துன்னு போகிறதும், எல்லாரும் பால் அபிஷேகம், எத்தனை காவடி, சர்ப்ப காவடி, சந்தன காவடி, புஷ்ப காவடி, அலங்கார காவடி, எத்தனை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி. எப்பா ஏன் ஆனால் அவன் ரொம்ப கோபப்பட்டுன்னு அங்கே இருந்தான் ஒழி அவனுக்கு ரொம்ப சாந்தம். முருகன் அங்கே ஆண்டியாகவும் இருக்கார், குழந்தையாகவும் இருக்கார். அதனால குழந்தைக்கும் கவலை கிடையாது, ஆண்டிக்கும் கவலை கிடையாது. ஆண்டி கோலத்தை பார்த்தாலே கவலை இல்லாத வாழ்வு கிடைக்கும். ஏன்னா ஆண்டிக்கு தான் கவலை இல்லையே, அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதனால ஆண்டி கோலத்தை பார்க்கப்படாதுன்னு ஒன்றுமே கிடையாதுப்பா. எல்லா கோலத்தையும் முருகனை பார்க்கலாம், எல்லாம் அவன் தானே. அதனால எந்த கோலத்தில் வேணாலும் என் அப்பன் பழனியாண்டியை பார்க்கலாம். முருகா, பழனிக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு. என்னன்னா, தங்கத்தேர் முதல்ல இழுத்ததே பழனியில தான். அதுக்கப்புறம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறோம், அது வேற. முதல் தங்கத்தேர் ஓடினது பழனியில தான். அடாடா, கண்கொள்ளாத காட்சி. அந்த தங்கத்தேரை பார்க்கறதுக்கு அடாடா எத்தனை ஒரு பாக்கியம் இருந்தால் அந்த தங்கத்தேரை நம்ம போய் எப்போ எல்லாரும் பார்க்குறோம். அந்த தங்கத்தேரை இழுத்து வேண்டுதல் பண்ணிட்டு இழுத்துட்டா குழந்தை பேர் இல்லாதவாளுக்கு சத்தியமாக கிடைக்கும் அந்த தங்கத்தேர். அதனால பழனியில் ஒரு தங்கத்தேர், தங்க ரதத்தில் வரும் சிங்கார முருகனை கண்டு கழித்திட கண்கள் ஆயிரம் வேண்டும். பழனி 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 பழம் நீ